Satyabhama Institute of Science and Technology, Chennai. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின அண்ணன் லல்லு சபா சேசனன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் திரும்ப நல்லா வரணும், எல்லாரும் வேண்டிங்க. ஏன்னா அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி பண்ணிருக்காரு. அவரே கஷ்டப்படுற அவர் கேட்டதான். அப்படி இருந்தாலுமே எப்படியாச்சும் எல்லார்கிட்டயும் வாங்கியாச்சும் அந்த உதவி செஞ்சிருவாரு. நிறைய பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. நாங்களும் அதை நேரில் பார்த்துருக்கோம். அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதனால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம்னு. ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கு. ஸோ எல்லாரும் வேண்டிங்க, அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க. அதை தாண்டி அவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. எல்லாரும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களால முடிஞ்சதை அவர் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் கீழே அவரோட நம்பர் நான் அனுப்புறேன். அதுல முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சேசன் குணமடைஞ்சு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு மனுஷன். அவர்கிட்ட இல்லைன்னா கூட நிறைய உதவி பண்ணிருக்காரு. அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின அண்ணன் லல்லு சபா சேசனன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் திரும்ப நல்லா வரணும், எல்லாரும் வேண்டிங்க. ஏன்னா அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி பண்ணிருக்காரு. அவரே கஷ்டப்படுற அவர் கேட்டதான். அப்படி இருந்தாலுமே எப்படியாச்சும் எல்லார்கிட்டயும் வாங்கியாச்சும் அந்த உதவி செஞ்சிருவாரு. நிறைய பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. நாங்களும் அதை நேரில் பார்த்துருக்கோம். அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதனால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம்னு. ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கு. ஸோ எல்லாரும் வேண்டிங்க, அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க. அதை தாண்டி அவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. எல்லாரும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களால முடிஞ்சதை அவர் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் கீழே அவரோட நம்பர் நான் அனுப்புறேன். அதுல முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சேசன் குணமடைஞ்சு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு மனுஷன். அவர்கிட்ட இல்லைன்னா கூட நிறைய உதவி பண்ணிருக்காரு. அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க.